குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். 14/3/2025 நிர்மல் ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 423க்கான கேரளா லாட்ரி கெஸிங் பார்க்க போகிறோம். 14ஆம் தேதிக்கான கெஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி 13ஆம் தேதிக்கான என்னோட கெஸிங் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்துட்டு இன்றைக்கான கெஸிங் பார்ப்போம். இப்போ 13ஆம் தேதிக்கான கெஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா 2-4 பாஸ் ஆச்சு, 8-6-4 பாஸ் ஆச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். 209 அப்படிங்கிறது பேஸ் பண்ணி பாஸ் ஆகலான்னு சொல்லியிருந்தேன். இதில் 0 பாஸ் ஆகிருக்கு. 9 அப்படிங்கிறதோட பவர் நம்பர் 5 பாஸ் ஆகிருக்கு. 5-0 அப்படின்னு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதாவது 9க்கு பதிலாக இங்கே பார்த்தோம் அப்படின்னா 5-0 அப்படிங்கிறது இருந்துச்சு. 0 வந்துச்சு அப்படின்னா 06-05 09 அப்படின்னு கொடுத்துருப்பேன். அதை பேஸ் பண்ணி தான் ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கு. இப்போ 209 20-02 90-09 இது 90 அப்படிங்கிறது 9ஓட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 5-0ங்கிறது பாஸ் ஆகிருக்கு. எடுத்த நம்பர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 065 056 அப்படின்னு எடுத்திருப்பேன். இங்கே பார்த்தோம் அப்படின்னா 056 அப்படின்னு எடுத்திருக்கேன். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா 051 அதாவது 501 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. 6ஓட பவர் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 1, அதனால் 056 அப்படின்னு எடுத்தேன். இல்லை 506 அப்படின்னு எடுக்கலாம், 501 அப்படின்னு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 501 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. இப்போ இங்கே இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 056 054 051 அப்படின்னு கொடுத்துருந்தேன். 501 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. யாராவது வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இன்றைக்கான கெஸிங் என்ன அப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கான கெஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா அதே சார்ட்டு தான். இப்போ 2 நாள் ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு பாருங்கள். 8-6-4 பாஸ் ஆகிருந்துச்சு. இன்றைக்கி 501 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி நாளைக்கான ரிசல்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2 ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் வரும். இப்போ 8-6-4 இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 01 அப்படிங்கிறது இருக்குது. 501 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி 501க்கு ஆப்போசிட்டில் என்ன நம்பர்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி பாஸ் ஆக சான்ஸ் இருக்கலாம். அதை பேஸ் பண்ணி 145 861 அப்படிங்கிறது இருக்குது. இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி ஆல்போர்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். ஆல்போர்ட் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 18 அல்லது 81 1 வந்துச்சு அப்படின்னா 0 வந்திருக்கு, 1 வந்துச்சு அப்படின்னா 18 81 14 41 15 51 16 61 1 அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா 14 15 16 18 அப்படிங்கிற நம்பர் கண்டிப்பாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். 1 வந்துச்சுன்னா அது இல்லை அப்படின்னா 46 அல்லது 64 நேற்று ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கு. 64 864 46 அல்லது 64 86 68. இப்போ ரிசல்ட்டை பேஸ் பண்ணி 8-6-4 6-4 8-6 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அடுத்து அதுக்கு நாள் ரிசல்ட் 5-4 அல்லது 4-5 பாஸ் ஆகிருக்கு. ஸோ ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் பாஸ் ஆகும். அதனால் இந்த 2 ரிசல்ட் இடத்த பேஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ட்ரா நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 13ஆம் தேதிக்கான ட்ரா நம்பர் 564. ஏ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா 5 இருக்குது. ஏ போர்டில் 5 இருக்குது. இப்போ இன்னைக்கு ட்ரா நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா 423. அதனால் ஏ போர்டில் 4 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஏ போர்டில் 4 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். அது மாதிரி 4 வந்துச்சு அப்படின்னா 4 அப்படிங்கிற நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாருங்கள். 4 அப்படிங்கிறத பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த சார்ட்டில் 4 அப்படிங்கிறது இங்கே இருக்குது. 4-2-6 4-2-4 4-2-6 அல்லது 4-6-4. ஆல்ரெடி 8-6-4 பாஸ் ஆச்சு. எகைன் 6-4 பாஸ் ஆகும் அப்படின்னா 4-6-4 அப்படிங்கிற நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாஸ் ஆக சான்ஸ் இருக்கும். 4-2-5 இதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பேன். 4 அப்படிங்கிறது 4-2-4 4-2-5 4-2-6 24 25 26 அப்படிங்கிறது 4 பேஸ் பண்ணி சார்ட்டில் இருக்குது. 4 வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இல்லை ஏ போர்டில் 5 வந்ததுனால 0 அல்லது 9 5ஓட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 9 பவர் நம்பர்ஸை வந்துச்சு அப்படின்னா 9 பேஸ் பண்ணி பாருங்கள். 90970 அப்படிங்கிறது இருக்குது. 970 906 அப்படின்னு இருக்கு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 95 இருக்குது. இங்கே 955 இருக்குது. இங்கே 956 ஆர் 959 இருக்குது.
9 வரும் அப்படின்னா 9 பேஸ் பண்ணி பார்க்கலாம். 4 வரும் அப்படின்னா 4 பேஸ் பண்ணி பாருங்க. என்ன நம்பர்ஸ் வரும் ஏ போர்டில் அப்படின்னு சூஸ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம். இப்போ அது இல்லாமல் ஏ போர்டில் 4 வரும் அப்படின்னா 4 2 6 4 2 4 4 2 5 24 25 26ங்கிறது கொடுத்துருக்கேன். இதிலே பார்த்தீங்க அப்படின்னா 423 அப்படின்னு இருக்கு. இப்போ ஏபியில் 42 பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இல்லைன்னா ஏ போர்டில் 4 பாஸ் ஆக சான்ஸ் இருக்கும். அடுத்து ஏ போர்டில் 6 வரலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 6 1 6 5 இருக்குது. 6 வரும்னு நினச்சிங்கன்னா 6 அப்படிங்கிற நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாருங்கள். 6 2 1 6 3 2 அல்லது 6 2 3 6 3 1 அல்லது 6 1 3 6 1 7 அப்படிங்கிற நம்பர்ஸ் எடுக்கலாம். இங்கே 6 7 இருக்குது. இங்கே 6 1 7 இருக்குது. இங்கே ஆல்ரெடி 176 அப்படின்னு பாஸ் ஆச்சு. அடுத்தது 167 பாஸ் ஆக சான்ஸ் கூட இருக்கலாம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஏ போர்டில் 1 வரும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா 165 156 ஏ போர்டில் என்ன நம்பர்ஸ் வரும்? இப்போ ஏ போர்டில் 1 வந்துச்சுன்னா 1 6 5 1 5 4 1 5 5 டேரெக்டாக பார்த்தோன்னா 155 150 154 156 அல்லது 165 அப்படிங்கிற நம்பர்ஸ் வரலாம். இங்கே பார்த்தோன்னா 185 இருக்குது. 186 148 அப்படிங்கிற நம்பர்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஆல்போர்ட் நம்பர்ஸ் பாருங்கள். ஆல்போர்ட் நம்பர்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ஆல்போர்ட் நம்பர்ஸை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ட்ரா நம்பரில் கண்டிப்பாக ஒரு நம்பர் வரும். 1 or 2 நம்பர்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ட்ரா நம்பரில் 564 5 பாஸ் ஆகிருக்கு. 6ஓட பவர் நம்பர் 0 500 அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு 400 அப்படின்னு பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அது மாதிரி பாஸ் ஆச்சு அப்படின்னா 4 அப்படிங்கிற நம்பர்ஸை பேஸ் பண்ணி சார்ட்லேருந்து நம்பர்ஸ் எடுங்க. கண்டிப்பாக வின் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரெகுலராக வின்னிங் எடுக்கலாம். ரெகுலராக வீடியோ வாட்ச் பண்ணுறவங்களுக்கு பவர் நம்பர்ஸ் அப்படிங்கிறது தெரியும். என்ன நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா என்ன நம்பர்ஸ் வரலாம் அப்படின்னு டெய்லி வீடியோவில் கொடுத்துருக்கேன். இப்போ அதே மாதிரி தான் இன்றைக்கி பவர் நம்பர்ஸாக பாஸ் ஆகிருக்கு. 056ன்னு கொடுத்துருக்கேன். 05 6ஓட பவர் 1 051 பாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 501 அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ நான் 056 கொடுத்தேன் அல்லது 065 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தோம் அப்படின்னா 060 062 அது மாதிரி தான் கொடுத்துருப்பேன். இங்கே 054 056 இங்கேயும் 056 இருந்ததுனால 056ன்னு கொடுத்தேன். அதை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 051 501 அப்படிங்கிற நம்பர்ஸ் இருக்குது. அதே மாதிரி சார்ட்டில் பாருங்கள். சார்ட் நல்லா பாருங்கள். நான் கொடுக்குற நம்பர்ஸ் அப்படிங்கிறத விட சார்ட்டில் பாருங்கள். கண்டிப்பாக இன்றைக்கி 500 அப்படின்னு பாஸ் ஆனதுனால நாளைக்கு 400 அப்படின்னு பாஸ் ஆச்சு அப்படின்னா 4 பேஸ் பண்ணி தான் பாஸ் ஆகும். இப்போ நேற்று வந்த ரிசல்ட்டுக்கு ஆப்போசிட்டில் 0 1 இருக்குது. இன்றைக்கி வந்த ரிசல்ட்டுக்கு ஆப்போசிட்டில் என்ன நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். அதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக 15 அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு. 501 15 15. இப்போ நாளைக்கு 16 வரலாம் அப்படின்னா 16 பேஸ் பண்ணி பாருங்கள். 14 வரும் அப்படின்னா 14 அப்படிங்கிற நம்பர்ஸ் பேஸ் பண்ணி பாருங்கள். 14 வந்துச்சுன்னா 148 இருக்குது. இங்கேயும் 148. இந்த 2 ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் 3ஆவது நாள் ரிசல்ட் வரும். ஸோ அதனால் அந்த ரிசல்ட் வந்த பிளேஸை பேஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வின் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.